வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தீயணைப்புத்துறை நண்பன். கிணற்றில் தவறி விழுந்த நபரை மீட்கப் போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதேபோன்று வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிடப்படும். கிணற்றில் தண்ணீர் இறைக்கும்போது தவறி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டார். அந்த நபர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால் கிணற்றிலிருந்து மேலே ஏறி வர முடியவில்லை. அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று எங்களுடைய ஸ்டேஷனுக்கு அழைப்பு ஒன்று வந்தது. நாங்களும் எங்கள் தீயணைப்புத்துறை நண்பர்களுடன் விரைந்து சென்றோம். அங்கு சென்று பார்க்கையில் 20 அடி ஆழமுள்ள கிணற்றில் அவர் தத்தளித்துக் கொண்டிருந்தார். நாங்களும் எங்கள் தீயணைப்புத்துறை ஏணியை கொண்டு வந்து முதலில் ஏணியை கிணற்றில் இறக்கினோம். பின்பு எங்கள் நண்பர் ஒருவர் இடுப்பில் கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டு பொறுமையாக ஏணியை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கினார். கீழே இறங்கி சென்று விழுந்தவரை பார்க்கும் பொழுது அவருக்கு எந்தவித அடியும் படவில்லை. அவர் கொஞ்சம் சோர்வான நிலையில் மட்டும் இருந்தார். உடனே தீயணைப்புத்துறை நண்பர் இடுப்பில் கட்டி வந்த கயிற்றை தண்ணீரில் விழுந்திருந்த அந்த நபருடைய இடுப்பில் கட்டிவிட்டார். பின்பு அவரை மேலே இருந்த நபர்கள் பொறுமையாக இழுத்தனர். பொறுமையாக படிக்கட்டில் கால் வைத்து மேலே ஏறி வந்தார். அந்தவரை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டோம். இதுபோன்ற யாரும் செய்யாமல் கிணற்றில் தண்ணீர் இருக்கும் பொழுது கவனமாக தண்ணீரை இறைக்கவும் உங்கள் நல்லதுக்கு மட்டுமே கூறுகின்றோம். இது மாதிரி மனிதர்கள் அல்லது விலங்கு கிணற்றில் விழுந்தாலும் அவர்களை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் தீயணைப்புத் துறையை அணுகவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் நண்பர்களே. வீடுகளில் தீப்பற்றிக் கொண்டால்